பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், மட்டன் 1/4 கிலோ வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மட்டனை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மட்டன் வந்து நல்லா அரைச்சாச்சு. கட்டியாக எதுவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா நூலாக ஃபைனாக இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிறீங்களா உருளைக்கிழங்கு, அதை எடுத்து சேர்த்துக்கலாம் அந்த மட்டனை. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எலும்புலாம் இல்லாமல் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எலும்புலாம் சேர்க்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போதும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூன் தான் அரிசி மாவு. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா மசாலாவும் அந்த உருளைக்கிழங்கு கறியிலலாம் வந்து கோட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ உடச்சி சேர்த்துக்கலாம். நெய் வச்சு மசிக்கலாம். இந்த மட்டன் கோலா மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். அது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு முட்டை உடச்சி கலக்கி வச்சுருக்கோம். அதில் வந்து கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் அரிசி மாவு வச்சு வச்சுருக்கேன். அரிசி மாவில் கோட் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலா உருண்டையே எண்ணெயை வச்சுருக்கோம், சூடாகிட்டு இருக்கு. நம்ம முட்டையில் போட்டு அரிசி மாவில் போட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே வந்து தூந்துடும், உள்ளே வந்து வேகாது. அதான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வைங்க. பாருங்கள், நம்ம போட்ட கோலா உருண்டை சிம்மில் வச்சு நல்லா வெந்திருக்கு. கோல்டன் ப்ரௌனாக திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஆனால் சிம்மில் தான் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.